1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் சேர்ந்து படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் வேதத்தில் 320வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 320வது பக்கம், இல்லை என்றால் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சேர்ந்து படிக்கலாம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. அப்ப யார் நீதிமான்? நான் நீதிமானா? நீங்க நீதிமானா? நம்மெல்லாம் நீதிமான்களா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா எடுங்க பார்க்கலாம். ரோமரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், 11வது வசனம், 12வது வசனம் நாம் எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? ரோமரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், 11வது வசனம், 12வது வசனம் சேர்ந்து படிக்கலாமா? அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அடுத்த வசனம், உணர்வுள்ளவன் இல்லை. அப்புறம் தேவன் தேடுகிறவன் இல்லை. அடுத்த வசனம், எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இந்த 3 வசனத்துல இல்லைன்னு வார்த்தை 3 காரியங்கள்ல காணப்படுகிறது. இல்லை என்கிற வார்த்தை என்ன வார்த்தை? நீதிமான். 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும், நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ஒருவன் கூட இந்த உலகத்தில் நீதிமான் இல்லை. அடுத்த வசனம் போட்டிருக்கிறது, 11வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, உணர்வுள்ளவனும் இல்லை, தேவனை தேடுகிறவனும் இல்லை. 3 இல்லை சொல்லுகிறது. 3 இல்லை. பவுல் அங்கே எழுதும்போது சொல்லுகிறார், நீங்கள் நானும் நினைக்கிற மாதிரி, நீதிமான் நினைக்கிற மாதிரி நீங்கள் நானும் நம்ம யாருமே இல்லை. நம்ம அப்படிதான் நீதிமான் இல்லை. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஒன்று. யார் நீதிமான்களாக இருப்பார்கள் என்றால், அதே 3ஆம் அதிகாரம் 23வது வசனம், 20, 21, 22, 23 வேதம் சொல்லுகிறது, இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அடுத்த வசனம் சேர்ந்து படிக்கலாம், எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. முதலாவது யார் நீதிமான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முதலாவது நீதிமான் யார் தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் பற்றுதலாய் இருக்கிற அத்தனை பேரும் இயேசுவால நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் நீதிமான்களாக இருப்பதற்கு அவங்க பலிகள் செலுத்தணும்னு இருக்கு. ஆனால் ஆண்டவர் நம்ம 5 பலிகள் இருக்குது பழைய ஏற்பாட்டில். நீங்கள் லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தெலாம் நீங்கள் படிச்சிங்கன்னா அங்கே இருக்கும் சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலின்னு இப்படிலாம் அங்கே இருக்கும். இதுதான் பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் நீதிமானாக ஒரு தவறு செஞ்சுட்டான்னா இந்த பலி செலுத்தினா தான் அவன் நீதிமானாய் மாற முடியும் என்று பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவ்வண்ணமாக இல்லை, அந்த மாதிரி இல்லை. வேதம் புதிய ஏற்பாட்டில் அதே 8ஆம் அதிகாரம் 23, 24, ஓகே 23, 24 அந்த வசனத்தை மாத்திரம் படிங்க பார்க்கலாம். 22, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனபடினாலே 24வது இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நாம் எப்படி ஆயிருக்கிறோம்? நீதிமான்களாக. சத்தமா எப்படி ஆயிருக்கிறோம்? ஒரு மனுஷன் இயேசுவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவையே நோக்கி பார்த்து இயேசுவுக்காக வாழும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவன் நீதிமானாய் இருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆனால் இயேசுவை பற்றி கொண்டு இயேசுவெல்லாம் நேசிக்கிறதுனால நீதிமானா ஓட முடியாது. ஏசப்பான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆற்றுல ஒரு கால் சேத்திலி நடக்க முடியாது. அங்கே ஒரு வார்த்தை இருக்குது, 3ஆம் அதிகாரம் படித்த வசனத்தில் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான்கள் ஒருவனாகிலும் இல்லை,
உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிறவனும் இல்லை. அடுத்த வசனம் போட்டுக்கிறது, எல்லோரும் என்னது? வழி தப்பி. அடுத்தது, ஏகமாய் கெட்டு போய். அடுத்தது, நன்மை செய்கிறவன் இல்லை. இன்னைக்கு காலையில நீ இயேசுவை அறிந்தவனா இருந்தாலும் உன்னுடைய வழி இயேசுவின் மேல இருக்கணும். எல்லாரும் இயேசுவை யூஸ் பண்ணிக்கிறாங்க, தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இயேசு நமக்கு யூஸ் பண்ணுகிற பொருள் அல்ல, அவரே நம்முடைய வாழ்க்கையின் ஒளி விளக்காக இருக்கிறார். இந்த கடைசி நாட்களை நான் ஒன்றை கவனிக்கிறேன். ஒவ்வொருவரும் தேவன் நியமித்த ஓட்டம், தேவன் நியமித்த ஒரு பாதை இருக்குது. ஆனால் அந்த பாதையை விட்டுட்டு அநேகர் வழி தப்பி. சொல்லுங்க பார்க்கலாம், வழி. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், வழி தப்பி தேவன் வைத்த வழியில் அல்ல, வேறு வழிக்கு ஓடுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கோம், நாகாமான் அவன் ஒரு 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 சீரியா ராஜா உடைய சேனாதிபதியாக இருந்தான், ஒரு பெரிய ஒரு தலைவனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, அவன் எல்லார் கண்களிலும் ஒரு பெரிய மனுஷனாக இருந்தான். அவன் ரொம்ப அருமையான ஒரு மனுஷன், ஒரு பெரிய மனுஷன், கனம் பொருந்திய ஒரு மனுஷன். அது மாத்திரமல்ல, ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு மனுஷனாக இருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று இருந்தது. என்னன்னா, வெளியே பார்க்க நல்லா இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள அவன் வாழ்க்கையில குஷ்டரோகம் இருந்ததா. என்னதுச்சா? கதமா சொல்லுங்க பார்க்கலாம். குஷ்டரோகம் இருந்துச்சா. இந்த குஷ்டரோகம் இருந்த நேரத்தில் ஒன்றை அறிந்து கொண்டான். என்ன அறிந்து கொண்டான்? அங்கே எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அந்த எலிசா தீர்க்கதரிசிகிட்ட போனா நன்மையாய் நடக்கும் என்று கருதி அவர் எலிசாவுடைய வீட்டு வாசலுக்கு வருகிறார். நல்லா கேட்டுங்க, எங்க வச்சுக்கிறாரு? வீட்டு வாசலுக்கு வருகிறார். இவ்வளோ பெரிய இடம், இவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ பெரிய ராஜா உடைய பிரதானிதியாக வந்து நிற்கிறார். ஆனால் எலிசா முகத்தையே எட்டி பார்க்கல. வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு சொல்கிறார், ஒரு ஆள் அனுப்பி சொன்னார், வெளியே வந்திருக்கிறார்ல அவர்கிட்ட சொல்லு, அங்கே ஒரு யோர்தான் ஒரு நதி இருக்குது, அங்கே போய் என்ன பண்ணு, 7 முறை ஸ்நானம் பண்ணு. அந்த ராஜா சொல்கிறாரு, அந்த 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 நாமான் சொல்கிறாரு, ஏயா அந்த ஆள் வந்து தடவு அப்படின்னு எழுதியிருக்கு, தடவை எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் நினச்சா முகத்தையே பார்க்கல. எப்போவுமே தேவன் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் செய்கிறாருன்னா உங்கள் விருப்பம்படி கர்த்தர் செய்ய மாட்டார், அவர் இஷ்டம்படி தான் கர்த்தர் செய்வார். அவர் இஷ்டம்படி தான் கர்த்தர் செய்வார். நீங்கள் நினைப்பீங்க இதுதான் எனக்கு டெட்லைன், இந்த நாளுக்குள்ளே ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், செஞ்சு முடிக்கணும். இல்லை இல்லை இல்லை, உனக்கு டெட்லைன் அதுதான், ஆனால் ஆண்டவருக்கு டெட்லைன் அது இல்லை. அவருக்கு தெரியும் உன்னை எது வரைக்கும் இழுக்கணும், எது வரைக்கும் உன்னை மாற்றணும்னு அவருக்கு தெரியும். அவர் வருகிறார். அப்புறம் நாகமான் மனதில்லாமல் இருப்பினும் சரி போய் பண்ணலாமன்னு சொல்லிட்டு அவன் 7 முறை அவன் அந்த யோர்தான் நதியில் அவன் கீழே விழுந்து ஸ்நானம் பெறுகிறான். ஸ்நானம் பெற்ற உடனே வேதம் சொல்லுகிறது, சிறு பிள்ளையை போலுடைய சரீரம் மாறியது. நல்லா கேட்டுங்க, அடுத்த வார்த்தை இருக்கிறது, உடனே வந்து கையில் காணிக்கைகள்லாம் வச்சுக்கிட்டு தனக்கு ஒரு நன்மை உண்டானது என்று சொல்லி எலிசாவிடத்தில் கொடுக்கறதுக்காக வர நேரத்தில் எலிசா சொல்கிறார், இல்லைப்பா எனக்கு வேண்டாம், இந்த காசு எனக்கு வேண்டாம், நீ எடுத்துகிட்டு போயிடுன்னு சொல்கிறார். மனசு அவர் வேண்டாம் வெறுப்பா அவர் போயிட்டார். போகிற நேரம் நாகாமான் 5ஆம் அதிகாரம் எடுக்கிறீங்களா, அந்த ஒரு வசனத்தை படிக்கிறீங்களா? 5ஆம் அதிகாரம் 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் நினைக்கிறேன். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். யாரை பின்தொடர்ந்தா? இவன் போக வேண்டிய வழி எது தெரியுமா? எலிசாவோட இருக்க மனுஷன் வழி தப்பி எங்கே ஓடுகிறான்? நாகமானை. கர்த்தருடைய பிள்ளைகள் அத்தனை பேர் சொல்கிறேன், நீங்கள் பெரிய ஊழியக்காராக இருக்கலாம், சின்ன ஊழியக்காராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, வழி தப்பி ஓடிடாது. தோத்திரம் சொல்கிறதுனாலையும்
காணிக்கை கொடுக்கறதுனாலையும் இல்லை 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 இல்லை, உனக்குன்னு கத்தர் வைத்த வழியில் உனக்கு ஓடு, உனக்குன்னு கத்தர் வைத்த வழியில் ஓடு. கேயாசி நாகமானை பின்தொடர்ந்து ஓடினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வழி தப்பி ஓடினான் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவருக்குமே சரி, நாம் போகிற வழி, நம்ம யாரை பின்பற்றுகிறோம் என்பது மிக முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி யார் தெரியுமா? இயேசு தான் நமக்கு மாதிரி. ஒரு ஆமென் சொல்லுங்கள். இயேசு தான் நமக்கு. இந்த கடைசி நாட்களில் பார்க்குறேன், உங்களுக்கு சிலருக்கு சில அந்தஸ்து வந்த உடனே, சில நன்மைகள் வந்த உடனே, சில கிருபைகள் வந்த உடனே, சில செல்வாக்கு வந்த உடனே ஆள் அப்படியே மாறிடுறாங்க. கவனமாக இரு. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உன்னை கொக்கி போட்டு இழுக்கிறதுக்குன்னு கர்த்தர் ஒரு காரியத்தை வச்சுருப்பார். உனக்கு இருக்கிற காரியத்திலையும் உன்னுடைய வாழ்க்கையிலையும் மேன்மையாக வைக்காதே. நாகமான் ஒரு பெரிய செல்வந்தனாக இருக்கலாம், ஒரு பெரிய ராஜாவினுடைய கையில் இருக்கிறவனாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு தெரியும் இவனை எப்படி மாற்றுவது என்று கர்த்தர் அறிந்திருந்தார். கர்த்தர் அறிந்திருந்தார். சில பேர் நீங்கள் ஓடுற ஓட்டத்தெல்லாம் கவனமாக இருங்க. யாரை பார்த்து ஓடுறீங்க? சில பேர் பணத்தை பார்த்து ஓடிடாதீங்க, பணத்தையே பார்த்துக்கிட்டு ஓடிடாதீங்க. இல்லை 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 இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் லட்சியம், நான் சாதிக்கணும், நான் சாதிக்கணும், நான் சாதிக்கணும், நான் சாதிக்கணும். சாதிக்கிறது தவறு கிடையாது, கண்டிப்பாக சாதிக்கிறது நல்லது தான். ஆனால் நீ பூமிக்குரிய காரியத்தில் அல்ல, மேலானதவே நீ நாடுங்கள். இப்போ போய்கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் வித்தியாசமாய் போய்கொண்டிருக்கிறது. எது நன்மை எது தீமைன்னு ஜனங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. நன்மை தீமை அறிகிற கனி என்று பழைய ஏற்பாட்டில் இருக்குது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. தேவனுக்குள்ளான கனியையும் தேவனுக்கு இல்லாத கனியையும் என்று இப்படிப்பட்டதான காரியங்களை நீங்கள் ரொம்ப கவனமாய் இருக்க நான் கேட்டுக்கொள்ள. அப்போ ஒரு மனுஷன் நீதி உள்ளவனாய் அவன் இருக்கணும் வேண்டும் என்றால், முதலாவது தேவன் எதிர்பார்க்கிற காரியம், சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவை அவன் தரித்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, நேரமில்லை, ஆகவே 5 பாயிண்ட் 2 பாயிண்ட்ல 2-3 பாயிண்ட்ல முடிச்சிடுறேன். அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் அவன் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். முதலாவது ஒரு மனுஷன் நீதிமான மாறணும்னா இயேசுவை தரித்து கொண்டிருக்கணும். இரண்டாவது, தன் காலத்தில், இன்னொரு முறை படிக்கலாமா? தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவன் உத்தமனாய் இருந்தான். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தன் காலத்தில் இருந்தவர்களிடையே அவன் எப்படி இருந்தானா? உத்தமனா இருந்தான். எல்லாருமே ஒரு காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்களும் வாழ்ந்தாங்க, நம்மளும் வாழ்ந்தோம். கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, நோவா வாழ்ந்த நாட்களில் பைபிளில் போட்டிருக்கு, நான் 1ஆம் தேதி எடுத்தேன். ஓகே, நோவா வாழ்ந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பெண் கொடுத்தார்கள், பொசித்தார்கள், குடித்தார்கள், இப்படிலாம் இருந்துச்சு. ஆனாலும் நோவா இருந்த நாட்களில் ராட்சசர்கள் இருந்தாங்களாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஜனங்க ராட்சசர்களை பார்த்து பிரமித்து போய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த நாட்களில் நமக்குமே சரி, சில ராட்சசமான காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் இருக்குது. இவரு எவ்வளோ பெரிய ஆளுப்பா, எவ்வளோ கோடிக்கணக்கான காசு வச்சிருக்கிறாரு, எவ்வளோ பெரிய பிராண்டு, எவ்வளோ காரியம், இப்படி காரியம் அப்படி காரியம்னு சில ராட்சசமான காரியத்தை பார்த்து கொண்டு நீ ஓடுகிறதற்காக கர்த்தர் வைக்கல. நீ நோவாவின் நாட்கள் இருக்கிற ஜனங்கள் அல்ல, கர்த்தர் உங்களை என்னையும் நோவாவாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தன் ஜனங்களுக்குள்ளே, தன் காலத்தில் இருந்த ஜனங்களுக்குள்ளே அவன் உத்தமனாய் இருந்தான். தன் காலத்தில் இருந்த ஜனங்களே அவன் உத்தமனாய் இருந்தான். நோவாவின் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒன்றை கற்றுக்கொண்டார். என்ன கற்றுக்கொண்டார்? கர்த்தரோடு நடப்பது. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் கர்த்தரோடு நடந்தீங்களா? காலையில் எந்திரிச்சோன்னா பல் விளக்கிட்டு குளிச்சுட்டு அல்லேலூயா தோத்திரம் ஆமென் சர்ச்சுக்கு தான் போகிறோம். இன்றைக்கி காலைல பைபிள் வாசிங்களா? நான் பாஸ்டர் காலையில் 7 மணிக்கு சர்வீஸ்க்கு வந்தோம். நன்மையோ தீமையோ உனக்குன்னு இருக்கிற பகுதியில் உனக்குன்னு உன்னோட கர்த்தர் பேசினாரா? என்னைக்கோ பேசின வார்த்தை எடுத்து இல்லை 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 இல்லை. நீதிமானாக இருந்த நோவா கர்த்தரோடு அவன் நடந்தான். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரோடு அவன் நடந்தான். நீ கர்த்தரோட நடக்கணும், தினந்தோறும் நடக்கணும். இது பழகி கொள்ள வேணும். நான் என்னோட மனைவியிட அடிக்கடிக்கு நான் கேட்பேன், இன்னைக்கு உன்னோட ஆண்டவர் என்ன பேசினார்?
நேற்று பேசினது இல்லை, என்னது இன்னைக்கு லீடர்ஸ் கிட்ட அடிக்கடி நான் கேட்பேன், இன்னைக்கு உங்களோட ஆண்டவர் என்ன பேசினார் சொல்லுங்கள். இன்றைக்கி உங்களோட கத்துறீங்க, நீங்கள் இன்றைக்கி என்ன பைபிள் படிக்கும்போது உங்களோட என்ன வசனம் கர்த்தர் உங்களோட பேசினார் சொல்லுங்கள். கர்த்தர் இது நம்முடைய எதிர்பார்க்க என்ன தெரியுமா? கர்த்தரோடு நடக்கிற வாழ்க்கை, கர்த்தரோடு நடக்கிற மனுஷன் தான். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கர்த்தரோடு நடக்கிறத பார்க்கலாம், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆட்களோடு நடக்கிறது தான் அதிகமாக நம்ம விரும்புகிறோம். எதில் அதிகமாக நேரத்தை செலவு பண்ணுகிறோமோ அது அதோட அந்த கருத்தில் தான் அதிகமாக நம்முடைய இருதயத்தை இருக்கிறது. கவனமாக இருக்க கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. இரண்டாவது கர்த்தரோடு நடக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது யாக்கோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். யாக்கோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். அப்படின்னு என்னது? மூன்றாவது நீதிமான் என்ன செய்வாங்களாம்? ஊக்கமான ஜெபம். ஊக்கமான ஜெபம். A prayer of a righteous man. நீதிமான்களின் ஜெபம். எலியா உங்களையும் என்னையும் போல அவன் அநேக பாடுகள் இருந்தது, அநேக பிரச்சனை இருக்கு, ஆனால் அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் என்று சொல்லுகிறார். ஒரு நீதிமானின் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் தெரியுமா? கடினமான பாதை இருந்தாலும் விடாப்பிடியாக ஜெபித்து கொண்டே இருக்கிறது தான் நீதிமானின் ஜெபம். நடக்குதோ நடக்கலையோ எனக்கு ஒன்று தெரியும், இதை நடக்க வைக்கிற தேவன் ஒருவர் உண்டு. There is a God who will make this happen. எனக்கு கர்த்தர் நடக்க செய்வார். அப்போ எத்தனாவது சொன்ன? மூன்றாவது நீதிமான இடத்துல அந்த கர்த்தர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஊக்கமான ஜெபம். 4வது சங்கீதத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பின்பதாக 2வது வசனம் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். அப்ப நீதிமானுக்குன்னு ஒரு வழி இருக்கா இல்லையா? அதே போல அதே வசனத்தில் போட்டிருக்கு துன்மார்க்கனுடைய வழின்னு இருக்கு. அப்ப நீங்க யாருன்னா நீதிமானின் வழி. அப்ப நீதிமானுக்கு ஒரு வழி இருக்கு. அது என்ன வழி? 2வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இரவும் பகலும். அந்த வார்த்தை என்ன ரொம்ப தொட்டுச்சு. பவுல் சொல்லுகிறார், இரவும் பகலும் உங்களுக்காக நான் நினைவா இருக்கிறேன். ஜெபத்தில் உங்களுக்காக நினைவா இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் அவரை ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று என்ன பண்றாங்களா? துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு வசனத்தை படிச்சிருங்களா? லூக்காவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 37. 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, சில பேருக்கு 30 வயசுலேயே 70 வயசு மாதிரி மாறிடுறாங்க. அது வேறு விஷயம். ஓகே, படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் இன்னொரு முறை இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். இந்த கடைசி நாட்களிலே சும்மா அப்படியே ஓடுறதுக்காக இல்லை, தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் ஓடுவதற்காக கர்த்தரை வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமான கர்த்தரை வைத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ இரவும் பகலும் அவர் முகத்தை நோக்கிப்பார். வேலை பார்க்குறீங்க, சந்தோஷம் தான். ஆனால் அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? நீ முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுறியா? ஒரு நேரம் வரும், முழங்கால் படிக்க முடியாத ஒரு நேரம் வரும். அந்த நேரம் முழங்கால் படி நினைக்காத, இப்போவே முழங்கால் படிக்கிட்டு நீ ஜெபிக்க கற்றுக்கொள். ஒரு நாய் இருந்துச்சான், ஒரு பெரிய நாய் இருந்துச்சான். அந்த நாயை தூக்கணும்.
அதனால் இந்த சின்ன பசங்க, அதுக்குன்னு ஒரு வயசு பசங்களை வச்சு நீங்கள் தூக்குனீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எத்தனையோ பசங்க வந்தாங்க, தூக்குறானுங்க. ஆனால் அந்த நாயை வந்து தூக்க முடியல. அதுவா ஊன்றது தூக்க முடியல, கஷ்டமாக இருக்குது. ஒரு பையன் வந்து என்ன பண்ணால், அழகாக அதை தடவி அப்படி இப்படி பேசி அழகாக தூக்கி வச்சுக்கிட்டான் மேலே. அப்போ கேட்டாங்க, எப்படி உன்னால் மட்டும் இது முடிஞ்சிச்சுன்னா, இல்லை இது இன்றைக்கி வந்ததில்லை, சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்குது, அந்த நாய் கூட பழகி 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 என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியும். அதனால் இந்த வரும்பொழுது எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல, அழகாக அதே மாதிரி பேசி அழகாக தூக்கிட்டேன். அதே போல் நிறைய பேர் திடீர்னு முழங்கால் பண்ணிட்டு ஜோம் பண்ணுங்கன்னா சில பேருக்கு வரமாட்டுது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நீங்கள் என்ன பண்ணல, வாயில் வரமாட்டுது. என்ன வருது, பழகலை. ஜெபத்தை பார்த்து முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறவங்களை பார்த்து தான் சந்தோஷப்பட்டுக்கிறோம் இல்லையா? நீங்கள் ஜெபி இல்லை, நீ ஜெபித்து பார். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் நீ தியானமாய் இருந்தால்தான் நீதிமானின் வழி என்று ஒரு வழிக்கு இருக்கிறது. இரவும் பகலும். கடைசியாக 18ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1வது வசனம் டி மைனர் கொடுத்து. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே, எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்து. இப்போ நம்ம எந்த மாசத்துல இருக்கிறோம் சொல்லுங்க? உஷ்ண மாதம். ஏசி இல்லாமல் நமக்கு முடியல. வீட்டில் ஏசி இல்லைனாலும் எங்கடா எந்த கடையில் ஏசி போட்டிருப்பாங்கன்னு சொல்லி 10 ரூபா ஜூஸ் குடித்தாலும் 20 ரூபா ஜூஸ் குடித்தாலும் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு ஏன்னா உஷ்ணமான நேரம். எனக்கு தெரியும் இது உஷ்ணமான நேரம்னு தெரியும். ஆனால் நீதிமான் ஆகிய ஒரு ஆபிரகாம் இருந்தார். வேதம் சொல்லுகிறது, அவன் நீதிமான நீதிமான இருந்தபடினாலே ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையை மாற்றியது. அது எந்த நாள்னா, பகலின் உஷ்ணமான வேலை. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், பகலின் உஷ்ணமான வேலை. இன்னொரு மாதிரி சொல்லி பார்க்கலாம், பகலின். இந்த நேரம், இந்த மாதம் வந்து ஒரு உஷ்ணமான மாதம் தான். இந்த மாதம் சூரியன் அதிகமாக இருக்கிற மாதம் தான். இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக வேர்வை அதிகமாக வருகிற மாதம் தான். ஆனாலும் நீ ஒன்றை விட்டுறாத, இந்த பகலின் உஷ்ணமான நேரத்தில் தான் வேதம் சொல்லுகிறது, திடீரென்று ஒரு நாள் 3 பேர் வந்து அவனோடு இருந்து சொல்லுகிறார்கள், அடுத்த வருஷம் உன் கையில் ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்றாங்க. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த நாட்கள் கர்த்தர் நம்மை இந்த மாதத்தில் அற்புதங்களை காணும்படியாய், அற்புத நபர்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாய், அற்புதத்தின் வழிகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்யும்படியாய் இந்த மாதம் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், நீதிமான்கள் மேல் அவர் நோக்கமாக இருக்கிறார். இது கஷ்டமான மாதம் தான். ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, நீ மட்டும் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தை நோக்கிப்பார். இந்த மாதம் ஒரு முக்கியமான மாதம் தெரியுங்கள? சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம் கடைசியா முடிக்கும்படி விரும்புகிறேன். சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 4வது மாதத்தின் உபவாசமும் அடுத்தது 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறி போகும். அப்ப எத்தனாவது மாதத்தில் உபவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு? 5ஆம் மாதம். இன்னொரு முறை படிங்க பார்க்கலாம். 4வது மாதம் 5ஆம் மாதம். அப்ப இது எத்தனாவது மாதம் நமக்கு சொல்லுங்க? உஷ்ண நேரம்தான், பகல் வேலை தான், வேர்வை அதிகமாக இருக்கிற நேரம் தான். ஆனால் இந்த மாதத்தில் ஒரு 2-3 நாள் உபவாசம் பண்ணி நீ ஜெபி. நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். 25 வருஷங்கள் ஆபிரகாமுக்கு தரிசனம் இல்லாத நாட்கள் மாறி ஒரு பகலின் உஷ்ணத்தில் திடீரென்று 3 பேர் வந்து சொல்லுகிறார்கள், அடுத்த வருஷம் உனக்கு கையில் குழந்தை இருக்கும்.
அன்னைக்கு மட்டும் அவன் வழியில் நிற்கலைன்னா அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது. இன்னைக்கு நான் நம்புகிறேன், நீ போக வேண்டிய இடத்திற்கு வேண்டிய ஆட்களை கர்த்தர் இந்த வருஷத்தில், இந்த மாதத்தில் உனக்கு கொண்டு வந்து வைத்து, நீ போக வேண்டிய லக்கு, நீ போக வேண்டிய, அடைய வேண்டிய காரியத்தை கர்த்தர் நமக்கு வாய்க்க செய்வார்.